பெண்கள் அப்படின்னாலே அன்பானவர்கள், பாசமானவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்படிப்பட்ட பெண்களிடம் பல தீய குணங்கள் இருக்கு. அதாவது ஆண்களிடம் எப்படி தீய குணங்கள் இருக்குமோ, அதாவது சில ஆண்கள் கெட்ட ஆண்கள், அதே மாதிரிதான் பெண்களுடைய விஷயத்திலையும் இருக்கு தீய பெண்கள் அப்படின்னு. சரி, தீய பெண்கள் அப்படின்னா இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தீயவர்கள், அவர்களிடம் எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து கொடுக்க முடியும். கீழே லைக் பட்டனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ் இருங்க, அதில் மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு தீய குணம் கொண்ட பெண்கள் யார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். பெண்கள் நிறைய பேர் தன்னுடைய நினைத்த காரியத்தை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு எந்த எல்லைக்கும் போவார்கள். சுருக்கமா சொன்னா, நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தையும் செய்வாங்க. அவமானம், மானம், மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தவறான விஷயத்திற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்ட பெண்கள், தீய குணம் கொண்ட பெண்கள், இந்த பெண்கள்லாம் பார்த்தா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவங்க தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்காக, இல்ல நம்மளை பழி வாங்குவதற்காக நம்ம மீது ஏதோ ஒரு வன்மம் வச்சிருப்பாங்க. அந்த வன்மத்தை அவங்க திணிக்கணும், வன்மத்தைப்படி அவங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் இறங்கி நம்மளுக்கு தீய விளைவுகள் செய்வாங்க. அதனால அந்த மாதிரி பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். தன்னுடைய எண்ணங்கள், கனவுகள், இல்ல ஆசைகள், இதை நிறைவேற்றுவதற்காக அவங்க பல சமயங்கள்ல ஏமாற்றுவார்கள். ஏமாற்றுவது மட்டுமில்ல, தன்னை நினைத்த காரியத்தை நடத்துவதற்காக ஒரு உறவினர்களோ இல்ல சொந்தத்தையோ இல்ல கணவனையோ தனது கட்டுப்பாட்டில் வைத்து தான் நினைத்த காரியத்தை செயல்படுத்துவாங்க. தீய செயல்கள், நல்ல செயல்கள்ன்றது வேற, தீய செயல்கள் செய்வாங்க. அப்படிப்பட்ட பெண்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஒரு இடத்துல நல்ல விஷயம் செய்யணும், ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா அதே ஒரு குடும்பத்துக்கு ஏதோ தீங்கு விளைவிக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கணவனையோ உறவினர்களையோ தனக்குள்ள வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தீய விளைவுகளை செய்யறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட பெண்கள் தீய குணம் கொண்ட பெண்கள். உங்களெல்லாம் பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி திருமணம் முடித்துருவாங்க. திருமணம் முடிச்ச பின்னாடி திருமண விஷயத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. கணவன் மீது பாசம் இல்லாமல் இருப்பாங்க, குழந்தைகள் மீது பாசம் இல்லாமல் இருப்பாங்க, இல்ல வேற்று ஆண்களோட தொடர்பு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பெண்களை தீய குணம் கொண்ட பெண்கள். திருமண பந்தத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் தான் திருமணம் செய்து கொண்டோமோ இந்த ஆள அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களும் தீய குணம் கொண்ட பெண்கள். அதே மாதிரி புறம் பேசுவாங்க, அடுத்தவங்களை பத்தி கிசு கிசு பேசுவாங்க. வதந்திகள், நான் தனக்கு பிடிக்காதவங்களோ இல்ல சம்மந்தமே இல்லாம பாவம் அவங்க வேலையில பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள பத்தி வதந்திகளை கிளப்பி விடும் பெண்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் தீய குணம் கொண்ட பெண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதான், குணமே அதான். தீய குணம் இருக்கிறதுனால ஒரு சாதாரண குடும்பத்தை பற்றி எதை பத்தியாச்சு ஒரு கிசு கிசு சொல்லிக்கிட்டே இருக்கணும். புறம்பு சொல்லுதல், அந்த மாதிரி விஷயத்துல இந்த பெண்கள் தீய குணத்தோட இருப்பாங்க. படித்தவர்கள் நிறைய இருக்காங்க, அதே மாதிரி பெரியோர்கள் இருக்காங்க. இவங்களை மதிக்க மாட்டாங்க, அவமரியாதை செய்வாங்க. பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், ஆனா மரியாதை கொடுக்காம அவங்கள அவதூறாக பேசக்கூடிய பெண்கள் நிறைய இருப்பாங்க. படித்தவங்க இருப்பாங்க, ஆனா படித்தவங்களையும் மரியாதை கொடுக்காம பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களும் தீய குணம் கொண்ட பெண்கள். நேர்மையான குணம் இல்லாத பெண்களும் இந்த தீய குணத்துல வராங்க. ஒரு குணம் இருந்தா நேர்மையான விஷயங்களா நினைக்கணும், ஒரு நல்லதே நினைக்கணும். அப்படிப்பட்ட நல்லதே நினைக்காம கெட்டதே நினைக்கிற பெண்களும் தீய குணம் கொண்ட பெண்கள். அதே பேராசை, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி பேராசை, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பேராசை. அந்த பேராசையை நிறைவேற்றுவதற்காக மற்றவங்களுக்கு துரோகம் செய்வது, கெடுதல் நினைப்பது அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட பெண்களும் தீய குணம் கொண்ட பெண்கள். இந்த மாதிரி பெண்கள்கிட்ட எல்லோரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்கள் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு பெண்களா இருந்தாலும் சரி, குடும்பத்தாரே சரி, குடும்பத்தாரிலே யாராச்சும் ஒருத்தர் இந்த குணத்தோட இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இவங்கள்
தீய குணம் இருக்கிறதுனால நம் மீது அவளுடைய குணம் பட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்மளுடைய வாழ்வு வந்து சீர்குலைந்து விடும். அதனால எப்பயுமே இந்த மாதிரி பெண்கள் இருக்கும் இடத்துல வந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது.